ஹலோ விவஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகிய கையோடு தற்போது புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையை சொல்ல போனோம்னா அவருடைய உண்மையான திட்டம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரகசியம் தற்போது கசிந்திருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போதைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகிய செய்தி நம்ம அனைவருக்கும் தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கு. அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலகிய கையோடு தற்போது புதிய அரசியல் இயக்கத்தையும் ஆரம்பித்திருக்காரு. அவர் 2031 தேர்தல் தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவரை அண்ணாமலை பொறுமையாக இருக்க வாய்ப்பு குறைவு என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அவர் விரைவிலேயே தேர்தல் களத்தில் இறங்குவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பாஜகவில் இருந்து விலகி இருக்கக்கூடிய அண்ணாமலை தற்போது புதிதாக அரசியல் இயக்கத்தை தொடங்கியும் இருக்கிறார். இளைஞர்களுக்கு அரசியல் பயிற்சி அளிக்க போவதாக சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை 2031 ஆண்டு தேர்தலில் களமிறங்க போகிறதாகவும் கூறியிருக்காரு. அதுவரை பல்வேறு தரப்பினரையும் ஒருங்கிணைத்து புதிய இயக்கத்தை வலுப்படுத்த போவதாகவே சொல்லியிருக்காரு. இருப்பினும் அண்ணாமலை 2031 தேர்தல் வரை பொறுமையாக காத்திருக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தவங்க. இதுபோல நீண்டகால முடக்கம் தன் அரசியல் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் விரைவில் வரவிருக்கும் 5 தொகுதி இடைத்தேர்தலேயே அவர் நேரடியாக களம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அண்ணாமலைக்கு மட்டுமில்லாம அவருடைய தீவிர ஆதரவாளர்களுக்கும் இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரிய அக்னி பரீட்சையாகவே அமைய போகின்றது. அண்ணாமலை மட்டும் போட்டியிடாம அவருடைய தீவிர விசுவாசிகளையும் இந்த 5 தொகுதிகளிலையும் களமிறக்க அவர் வியூகம் வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தன்னுடைய புதிய அணியின் பலத்தையும் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் ஒரே நேரத்தில் நிரூபித்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கு திட்டமிட்டு வருகிறார். அண்ணாமலையின் அடுத்த திட்டம் என்றால் அது 2029 லோக்சபா தேர்தல் தான். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான 3வது கூட்டணியை உருவாக்க அவர் தீவிரமாக செயல்படுவார் என நம்பப்படுகிறது. அண்ணாமலை அமைக்க இருக்கக்கூடிய இந்த புதிய கூட்டணியில் திராவிட அரசியல் சித்தாந்தத்திற்கு எதிராக தனிபாதை வகுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அமமுகவின் டிடிவி தினகரன், வட மாவட்டங்களில் செல்வாக்குமிக்க பாமக ஆகிய கட்சிகள் இணையலாம் என சொல்லப்படுது. மற்றொரு புறம் தமிழக அரசியல் களத்தில் மற்றும் ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கமும் புதிய கூட்டணி கணக்குகள் உதயமாகி வருகின்றன. விஜயின் அணுகுமுறை மற்றும் கொள்கைகள் காரணமாக ஏற்கனவே காங்கிரஸ் அக்கட்சியின் கூட்டணியில் இணைந்துவிட்டது. பிசிக மற்றும் முஸ்லிம் லீக் விஜய் அமைச்சரவையில் பங்கெடுத்துள்ளன. வைகோவின் மதிமுகவும் சீக்கிரமே தாவேக்க பக்கம் போகலாம். இடதுசாரிகளும் கூட வெளியில இருந்து தாவேக்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து வருகிறது. இதுவரை திமுக கூட்டணியில் பயணித்த இந்த கட்சிகள் விஜயின் புதிய எழுச்சியை பயன்படுத்தி தங்களின் அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய அவர் பக்கம் சாய்ந்தால் அது தமிழகத்தின் ஒட்டுமொத்த கூட்டணி அமைப்பையே தலைகீழாக மாற்றியுள்ளது. இந்த மெகா மாற்றங்களான திமுகவும் அதிமுகவும் தங்களின் விளக்கமான கூட்டணிகளை இழந்து தனித்து விடப்பட்டுள்ளது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணாமலை தலைமையில் மற்றொரு கூட்டணி என உருவாகும் போது வாக்குகள் பல மடங்கு பிரியும் என்பதில் சந்தேகமில்லை அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாஜகவில் இருந்து அண்மையில் விலகிய அண்ணாமலை தனது புதிய அரசியல் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கார். மக்களுக்கு அரசியல் பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் தொடங்கப்படும் இந்த இயக்கம் சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இன்று நடைபெற்ற இன்ஸ்டாகிராம் நேரலையில் தொண்டர்களுடன் கலந்துரையாடிய அண்ணாமலை இணையதளம் மூலமாக பொதுமக்கள் இயக்கத்தில் இணையலாம் என்று அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளன. நேரலையின் போது பேசிய அண்ணாமலை மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வையும் தலைமைத்துவ திறன்களையும் வளர்க்கக்கூடிய வகையில் பயிற்சிகள் வழங்கப்படும் என்கிறார். அதன்பின் இந்த இயக்கம் முழுமையான அரசியல்
இயக்கம் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சியாகவும் உருவெடுக்கும் என சொல்லியிருக்காங்க. வரவிருக்கும் பொது தேர்தலில் தங்களது கட்சி நிச்சயம் களம் காணும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இதனால் அவரது அடுத்த கட்ட அரசியல் பயணம் குறித்து பல்வேறு விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. உங்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையேயான உறவு இனி எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, பிரதமர் மோடி எப்போதும் நம்மளுடைய பிரதமர் தான், அவருக்கான மரியாதை எப்போதும் இருக்கும் என்றார். அதே நேரத்தில் தமிழக நலனை பாதிக்கும் எந்த விவகாரமாக இருந்தாலும் அதில் பாஜக கொள்கைகளை விமர்சிக்கவோ கேள்வி எழுப்பவோ தயங்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கை தொடர்பான அண்மைய மாற்றங்களை எதிர்த்து தான் கருத்து தெரிவித்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளை அணுகுவது போலவே பாஜகவையும் அணுகப் போவதாக அண்ணாமலை தெரிவித்தார். திமுக, அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளையும் சீமான், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், பிரேமலதா விஜயகாந்த், வைகோ உள்ளிட்ட தலைவர்களையும் எப்படி பார்க்கிறோமோ அதே பார்வையில்தான் பாஜகவையும் பார்ப்பேன் என்று கூறினார். அரசியல் ரீதியாக யாரிடமும் தனிப்பட்ட பகைமை இல்லை என்றும் ஒவ்வொரு கட்சியும் தங்களது கொள்கைகளை முன்னிறுத்துவது போல தங்களது இயக்கமும் தனது சொந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படும் என்றும் விளக்கம் அளித்தார். எதிர்ப்பதற்காக மட்டும் அரசியல் செய்யும் நடைமுறையை மாற்றி ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாருக்கும் போட்டியாக தாங்கள் வரவில்லை என்றும் தங்களது செயல்பாடுகள் மற்றும் தரத்தை மதிப்பீடு செய்து மக்களே தீர்மானிப்பார்கள் என்று நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். அண்ணாமலையின் இந்த புதிய நிலைப்பாடு தமிழக நலன் சார்ந்த பிரச்சினைகளில் இனி அவர் பாஜக மீதும் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க தயாராக இருப்பதை காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடவும் செய்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசியல்களும் அடுத்தடுத்து புதிய திருப்பத்தை கண்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றி தனது பதவியை ராஜினாமா செய்த அண்ணாமலை புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்திருக்கார். நாம் தலைவர்கள் என்ற புதிய சமூக அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாக அவர் இன்று அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருந்தார். அவரது இந்த திடீர் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து இதற்கு பிரம்மாண்ட ஆதரவு குவிய தொடங்கியிருக்கின்றன. பாஜகவின் முதன்மை உறுப்பினர் பதவியில் இருந்த அண்ணாமலை விடுத்த ராஜினாமாவை அக்கட்சியின் தேசிய தலைமை முறைப்படி ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களிலேயே அவர் தனது புதிய இயக்கத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டார். வாரிசு அரசியல் மற்றும் தனிநபர் வழிபாட்டு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த புதிய இயக்கத்தில் இணையுமாறு அவர் சமூக ஊடகங்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு அழைப்பும் விடுத்திருக்கார். அண்ணாமலை இயக்கத்தை அறிவித்த மக்களை இணைய அழைப்பு விடுத்த அடுத்த 3.5 மணி நேரத்திற்குள்ளாகவே இந்த புதிய லீடர் இயக்கத்தில் சுமார் 5.63 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆன்லைன் மூலமாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழக வரலாற்றில் ஒரு புதிய இயக்கத்திற்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.